அப்பா அப்பா ஏய் என்னப்பா? அப்பா கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு நம்ம அக்கவுண்ட்ல போட்டாங்களாப்பா. ஏய் அப்படியாப்பா? அப்பா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சுப்பா. ஏய் என்னப்பா சொல்ற, நிஜமாவா? அப்பா டேய் எந்தடா? நீ பாக்குறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவுதான்டா. கனவா? கனவுதான்டா. இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, எப்படி ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக பல ஓபிஎஸ்களை களமிறக்கி இருக்கிறாரோ அதே மாதிரி திட்டத்தை அதிமுக திருச்சியில் செய்ய போகிறது. வழக்கம் போல் அதிமுக ஒரு ப்ளே பண்ணுறாங்க. கண்டிப்பாக மதிமுகவுக்கு கூடுதல் நெருக்கடி தருவதற்கு அதிமுக தயாராக இருக்கிறது. அதாவது ஒரு எம்பி என்பது சாதாரண விஷயம் இல்லை. எம்பியாக ஜெயித்தால் என்ன பலன்னு எல்லாருக்கும் தெரியும். டிவி சின்னத்தில் நின்னீங்கன்னா கஷ்டம். இரட்டையில் நில்லுங்க நேற்று ராத்திரி அவரை மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள். அவரும் ஒரு 99% ஒப்புக்கொண்டதாக தகவல். இன்று மாலை தெரிஞ்சிடும் அவர் இரட்டைலைக்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். காரணம், அந்த வட்டத்தில் திமுக விட அதிகமான வாக்கு வாங்கினால் அந்த வட்ட செயலாளருக்கு 10 சவரன் தங்க காசு. அவர் பழைய அதிமுக அல்ல, திமுக மட்டும் இல்லை, அதிமுக ஆட்களுக்கு கேட்டு வாங்கப்பா உங்களுக்கு தரேன் வச்சிங்கன்னு சொல்றாரு. திமுக ஒரு ஆளுங்கட்சி அசுர வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்னை தோற்கடித்தால் இந்த 3 தொகுதிகளையும் நீங்களே தோற்கடித்ததாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க. ரெண்டாவது நிதி நீங்கள் பொறுப்பேற்றுங்க இந்த 3 தொகுதிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். மதிமுகவில் பம்பர சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பம் கொடுத்துருந்தாங்க. நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. ஆனால் பம்பரம் சின்னம் ஒதுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக கூறிடுச்சு. இருந்தாலும் துரை வைகோ நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம், இன்றைக்கி மதியம் வழக்கு வருது, எங்களுடைய வழக்கறிஞர்கள் வலுவான வாதத்தை முன்வைப்பார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படி இல்லைனாலும் நாங்கள் தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடுவோன்றதையும் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. இந்த மதிமுகவில் சின்ன விவகாரம் என்ன மாதிரியான சாதக பாதகம் இருக்குது சார்? சின்னம் மிக பிரதானமான ஒரு வேட்பாளராகவே நீங்கள் வச்சுக்கலாம். இரட்டைலையாகட்டும், உதயசூரனாகட்டும், கை சின்னமாகட்டும், தாமரை ஆகட்டும், இந்த சின்னம் ஒரு மிகப்பெரிய வேட்பாளரை விட முந்தி சென்று நிற்பது சின்னம் தான். நீங்கள் ஒரு புதுமுக வேட்பாளரை கட்சி அறிவிக்குதுன்னு வச்சுங்க, திமுகவோ அதிமுகவோ ஒரு புதிய வேட்பாளர் நிறுத்துகிறாங்கன்னா சின்னம் தான் பிரதானமாக பேசப்படும். வேட்பாளர் பெயர்லாம் அப்போ தான் மனசில் போய் பதியும். அப்புறம் ஜெயித்த பிறகு 5 வருஷம் கழிச்சு கூட வேட்பாளர் பெயர் நிற்காது. ஆமாம், ஏதோ ஒரு எம்பி எங்கள் ஊருக்கு இருக்காருன்னு சொல்லுவானே தவிர சொல்ல தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் சின்னம் எத்தனை முக்கியமானது, எத்தனை வலிமையானது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இவர் திரும்ப திரும்ப கட்சி தலைவர் ஒரு அங்கீகாரம் அதிமுக கேட்குறாரு. அது பலமுறை பேசிட்டோம். அவர் தேர்தல் ஆணையம் தான் சொல்லியிருக்கு, மறுத்திருக்கு, நாங்கள் கோர்ட்டிலேருந்து தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பிக்க முடியுங்கிறாரு. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நம்ம அதை பற்றி பேசி பலனில்லைன்னு நினைக்கிறேன். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னா, எப்படி ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக பல ஓபிஎஸ்களை களமிறக்கி இருக்கிறார்களோ அதே மாதிரி திட்டத்தை அதிமுக திருச்சியில் செய்ய போகிறது. அதற்கான உத்தரவு 2 நாளாக போயிட்டுருக்கான். என்னென்னா, தனி சின்னத்தில் தான் துரை வைகோ போட்டியிட போகிறார். ஸோ நமக்கு திமுக சின்னம் இல்லை என்றால் நமக்கு அது லட்டு மாதிரி அந்த தொகுதியை தூக்கிடணும்னு எடப்பாடி உத்தரவு போட்டிருக்கார். அதற்கு என்ன வேலை செய்கிறார்கள்னா, துரை வைகோன்ற பெயரில் யாராவது இருந்தால் கூட்டிகிட்டு வாங்க, நம்ம வேட்பாளராக போடுவோம் ஒன்று. அல்லது துரை வைகோ ரொம்ப பேர் கஷ்டம், அது பெக்யூலியரான நேமு, அந்த பெயரில் ஆள் கிடைப்பது சிரமம்னா தூவை கோவிந்தன், தூ கோவிந்தன், வை கோவிந்தன், இப்படி இருக்கிற பெயர்களை நீங்கள் தேர்வு செய்து ஒரு 5-6 பேர் கூட்டு போடுங்க, செலவு பண்ணுவோம். அந்த தனி சின்னம், அதாவது சுயேட்சை தான், அந்த சுயேட்சை சின்னம் பக்கத்தில் இவங்களெல்லாம் வச்சு பொருத்திட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம். அதனால் பேர் பார்க்குறவங்க துரை வைகோ இல்லை வை கோவிந்தன் இல்லை துரை கோவிந்தன் அந்த மாதிரி எதாவது இருந்ததுன்னா ஒரு குழப்பம் வரும்னு சொல்லி வழக்கம் போல் அதிமுக ஒரு ப்ளே பண்ணுறாங்க. கண்டிப்பாக மதிமுகவுக்கு கூடுதல் நெருக்கடி தருவதற்கு அதிமுக தயாராக இருக்கிறது. அதாவது ஒரு எம்பி என்பது சாதாரண விஷயம் இல்லை. எம்பியாக ஜெயித்தால் என்ன பலன்னு எல்லாருக்கும் தெரியும். உண்மையிலே திருச்சி காங்கிரஸுக்கு ஒதுக்கக்கூடாது, திருநாகரசில் நிற்கக்கூடாது, நம்மளே பேசியிருக்கிறோம். பேசாமல் காங்கிரஸுக்கே திருச்சி கொடுத்துட்டு மதிமுகவுக்கு வேறு ஏதாவது சீட்டு கூட கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நெருக்கடி சந்திக்க போகிறார்கள்
தெரில. சார், புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தென்காசி தொகுதியில் போட்டிடுறாரு. அவரை திடீர்னு நைட்டில் போய் சந்திச்சிருக்கிறாங்க அதிமுக நிர்வாகிகள்னு. ஏதோ பெரிய வெற்றி வாய்ப்புக்கான வியூகம் எதுவும் அதுக்கான சந்திப்பா அது? இல்லை, அதுவும் ஒரு சின்ன பிரச்சனை தான். என்னென்னா, அவர் வந்து டிவி சின்னத்தில் நிற்க போவதாக சொல்லிட்டாரு. அதுக்கு அதிமுக மறுக்குது. நீங்கள் தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுங்க, உங்களுக்கு எதிரான வேட்பாளர் திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்க, பெரிய கட்சி. அடுத்து உங்களுக்கு கடுமையாக போட்டி தரக்கூடிய ஜான் பாண்டியன், அவர் தாமரை சின்னத்தில் நிற்க போகிறார். அப்போ நீங்கள் போய் தனி சின்னத்தில் நின்னீங்கன்னா, உங்கள் சின்னம் தான், உங்கள் கட்சி தான், டிவி சின்னத்தில் நின்னீங்கன்னா கஷ்டம். இரட்டையில் நில்லுங்க என்று நேற்று ராத்திரி அவரை மூளைச்சலவை செய்திருக்கிறார்கள். அவரும் ஒரு 99% ஒப்புக்கொண்டதாக தகவல். இன்று மாலை தெரிஞ்சிடும். அவர் வந்து இரட்டைலைக்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். காரணம், வெற்றி பெற்றால் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு, இரட்டைலை சின்னம் என்று தான் கிருஷ்ணசாமி கருதப்படுவார். இதில் என்ன சொல்லியிருக்காரு அவர் வந்து, என்ன, நான் வந்து என்றைக்கு உங்கள் கூட்டணிக்கு வந்தனோ அன்றைக்கே மனசார நான் அதிமுக ஆதரிக்கிறேன், நான் மறுக்கலை. ஏனென்றால் பாஜகவும் அதிமுக ஒன்றா இருக்குன்னு நினச்சி தான் பாஜக ஆதரித்தேன். ஆனால் தமிழ்நாட்டில் வெற்றி குதிரை அதிமுக. 5-6 சட்டமன்ற தொகுதிகள் கிடைத்தால் அது ஒரு வாய்ப்பு இருக்கிறது, புதிய தமிழ் கட்சி வலிமையாக வெற்றி பெறுவதற்கு. அதனால் அதிமுக விட்டு போக மாட்டேன், உங்கள் பேச்சை கேட்குறேன், நீங்கள் சொல்கிறது கேட்டுக்கிறேன். ஆனாலும் என் கட்சிக்காரர்கள் வந்து இரட்டைலை சின்னத்தில் நின்றால் என்னை எப்படி ஏற்றுக்கொள்வார் தெரியல, ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அநேகமாக வந்துடுவார்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது அதிமுக பெரிய வெற்றிக்கான ஒரு திட்டத்தை வியூகத்தை வகுத்துக்கிட்டு போகுதுன்றது தெரியுது. இப்போ ஆரணி தொகுதியில் திமுக வேட்பாளர் தரணி வேந்தனை தோற்கடித்தால் 10 சவரன் தங்கம் அப்படின்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுக நிர்வாகி சொல்லியிருக்கிறாருன்றாங்க. அந்த மாதிரி பேச்சு இருக்குதா? இல்லை, முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு என்னென்னா ஒரு பெரிய சவால். எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 மாவட்டம் திருவண்ணாமலை, ஆரணி, இது ரெண்டுத்துலேயும் வந்து அதிமுக வலிமையான பேஸ் உள்ள கட்சி. நமக்கு வந்து திமுகவை விட நம்ம அங்கே அதிகமாக வாக்கு வாங்கியிருக்கிறோம். ஆனாலும் ஏவாவேலு, திமுகவுடைய ஹெவி வெயிட் சாம்பியன் ஏவாவேலு, அவர் வந்து களத்தில் நின்னால் நம்மால் ஒதுங்கி போயிடலாம். அதுக்கு நீங்கள் தான் சரியான பதிலடி தரணும். குறிப்பாக உங்கள் சமுதாய வாக்குகள் ஆரணியில் அதிகம், நீங்கள் தான் பொறுப்பாளர். ஸோ உங்கள் சமுதாய வாக்குகளை நீங்கள் வாங்கணும். 2வது, திமுக வேட்பாளரை வீழ்த்த வேண்டும். ஏற்கனவே எம்பியாக இருந்த CN அண்ணாதுரை திருவண்ணாமலையில் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவர் வந்து ஏவாவேலுக்கு ஒரு அடக்கமான வேட்பாளர். ஸோ அதனால் 2 பக்கம் பலம் இருக்கும். அதே நேரத்தில் தரணி வந்து புதிய வேட்பாளர், அவரும் ஏவாவேலுடைய சீடர் தான், அவர் சொல்லி தான் நியமிக்கிறாங்க. ஆனால் ஆரணியில் அதிமுக வெற்றி பெற வேண்டும். இந்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் அந்த வெற்றியை எனக்கு உறுதி பண்ணுன்னு அவர் ஏதோ நேராக போய் திமுகவோட அதிக வாக்கு வாங்கினா அந்த வட்டத்தில் 10 சவரன் தங்கப்பரிசு, தங்க காயின் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஏவாவேலு சும்மா இருப்பாரா? இப்படி அண்ணாதுரைக்கு தனக்கு கை கடக்குமோ அதே மாதிரி தான் மாவட்ட செயலாளர் தரணிவேந்தன் இவர் சொல்லி தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட திமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா, 4 எம்பியை போட்டிருக்கிறார் ஏவாவேலு. தமிழ்நாட்டில் வேறு எந்த மாவட்ட செயலாளரும் எந்த ஒரு மாநில நிர்வாகிக்கும் இத்தனை வாய்ப்பு கிடைக்கவில்லை. 4 எம்பி வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறார் ஏவாவேலுங்கிறாங்க. அந்த அளவுக்கு திமுகவில் ஹெவி வெயிட் சாம்பியன் இவர். 10 சவரன் அவர் எவ்வளோ தரப்போகிறார் தெரில. ஆனால் உண்மையிலே ஒரு கலக்கலான போட்டி தான். இந்த 10 சவரன் தங்கம் அப்படின்றது யாருக்காக சொல்லியிருக்கிறதுங்க சார்? தங்களுடைய கட்சி வட்ட செயலாளர்கள், வட்ட நிர்வாகிகளுக்கு. அதாவது அந்த வட்டத்தில் திமுகவிட அதிகமான வாக்கு வாங்கினால் அந்த வட்ட செயலாளருக்கு 10 சவரன் தங்க காசு. இப்போ அதிமுக திமுக வட்ட செயலாளருக்கு ஒரு பெரிய இன்சென்டிவ் மாதிரி இருக்குது அங்கே. ஆமாம், அவர் ஏவாவேலும் அறிவிப்பார்ல. இப்போ இவர் 10 சவரன் அவர் என்ன பண்ணுவார், மறைமுகமாக 20ன்னு சொல்லுவார். ஆமாம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எதிர்கட்சி அவரே 10 சவரன், நான் 20 சவரன் தரேன், ஏன் வேட்பாளர் தோக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர் யாரெல்லாம் கவர் பண்ணுவார் தெரில. இவராது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வெறும் அதிமுக வட்ட நிர்வாகிகள் கிட்ட சொல்லியிருப்பார். அவர் பழைய அதிமுக இல்லை, திமுகவுக்கு மட்டும் இல்லை அதிமுக ஆட்களுக்கு கேட்டு வாங்கப்பா உங்களுக்கும் தரேன் வச்சிங்கன்னு சொல்கிறாரு. ரொம்ப போட்டி விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும். சரி, இவங்க கட்சிக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு இன்சென்டிவ் இப்படிலாம் போயிட்டுருக்குறாங்க. பிஜேபியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் திருப்பூர் தொழிலதிபர்களை சந்தித்து பேசுவதற்கு ஒரு கூட்டம்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறாங்கன்னாங்க. ஆனால் கூட்டத்தில் ஒரே சலசலப்பு, கலைவரம் அப்படிலாம் சொல்கிறாங்களே, என்ன நடந்தது சார் அங்கே? அதாவது நேற்று இரவு
26ஆம் தேதி ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு தொழிலதிபர்களை ரகசியமாக சந்தித்து பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 150 பேரை கூப்பிட்ருக்காங்க. அதில் ஒரு 70லேருந்து 80 பேர் வந்து கலந்து கொண்டதாக தகவல். திருப்பூரில் நடந்த ஒரு ரகசிய கூட்டம். அந்த கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்று என்ன சொல்லியிருக்காருன்னா, திருப்பூர், பொள்ளாச்சி, கோவை இந்த 3 தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளர்களுக்கு செலவு செய்வதற்கு ஒரு பெரும் தொகையை நீங்கள்லாம் சேர்ந்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிற ஒரு கூட்டம் தான் அது. அந்த கூட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, இவங்கெல்லாம் இவர் கேட்டு முடிச்சிட்டாரு. அதில் சில பேர் மட்டும் இவங்க தான் பேசுவாங்க, நாங்கள்லாம் பேச மாட்டோம், எங்களுடைய பிரதிநிதிகளாக இவரெல்லாம் பேசுவார்னு ஒரு 4-5 பேர் பரிந்துரை பண்ணிட்டாங்க. முதல்ல ஒரு திட்டம் போட்டு வந்திருக்கிறது அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து சில கோரிக்கைகள் வைத்தோம், நீங்கள் எங்களை பற்றி கவலையே படலை. ஏற்கனவே ஜிஎஸ்டியால் திருப்பூர், கோயம்புத்தூர் தொழிலதிபர்கள் பயங்கரமாக நஷ்டமடைந்து கொண்டிருக்கிறார்கள், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு முறை கூட அதை பற்றி நீங்கள் குறைக்கலை. ஜிஎஸ்டி வரி விகிதம் சரி இந்தியா ஃபுல்லாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே நொந்து போயிருக்கிற எங்களுக்கு நீங்கள் 2023 ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் திட்டத்தை கொண்டு வந்தீங்க. இதனால் பங்களாதேஷுடைய நிட்டிங் வேர் துணிகள்லாம் உள்ளே வந்துருச்சு. அவன் யூரோப்லேயும் அமெரிக்கா மார்க்கெட்லேயும் சைனா மார்க்கெட்லேயும் நம்பர் 1 இருக்கான் பங்களாதேஷ்காரன். இந்த நேரத்தில் நம்ம திருப்பூருக்கு நல்ல ஆர்டர் கிடைத்து கொண்டிருந்தது அமெரிக்காவில், யூரோப்பில். அந்த ஆர்டர்கள்லாம் அவன் வந்து அடித்து கொண்டிருக்கிற வேளையில் அவனை இந்தியாவில் நீ உள்ளே கொண்டு வந்து விட்டது தப்பு. நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சோம், இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ரத்து பண்ணுங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து 2-3 ரிக்வெஸ்ட் சொல்லி இவங்க கேட்டதுக்கு அண்ணாமலை தான் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திப்பதற்காக திருப்பூர் தொழில்களை அழைத்து சென்றார். அங்கே போய் கோரிக்கை வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை ரத்து பண்ணுங்கள், பங்களாதேஷர் உள்ளே வந்துட்டான், அவனுடைய நெட்டிங் துணிகள் உள்ளே வருகிறது, எங்களுக்கு பெருத்த நட்டம் வருகிறது, எனவே தயவு செய்து இதை ரத்து பண்ணுங்கன்னு. ஆனால் இவங்க அதில் நான் இங்கிலீஷில் இந்த லெட்டர் மட்டும் படிக்கிறேன். திருப்பூர் இந்தியாஸ் டாப் knitwear hub is facing challenges from Bangladesh and man-made fibers. A free trade agreement between India and Bangladesh has allowed Bangladesh to import fabrics to India without custom duty, making them cheaper and more competitive. இதுதான் பிரச்சனை. ஸோ திருப்பூரை விட மலிவாக ஒரு காம்படிட்டிவ், அதாவது அவங்களுக்கு போட்டியாக தயாரிக்கக்கூடிய அந்த ஃபேப்ரிக் பொருள் எல்லாம் உள்ள கஸ்டம் டியூட்டி இல்லாமல் நீங்கள் ரத்து பண்ணிட்டீங்க. ஸோ டியூட்டியே இல்லாமல் அவனுடைய பொருள் உள்ளே வருது. ஸோ மார்க்கெட்டில் எங்கள் பொருள் வாங்குவானா வியாபாரி, அவர் பொருள் வாங்குவானா? நீங்கள் சீன பொருளுக்கு தடை வச்சிங்களே, இங்கே வந்து சீன ஆப்புக்கு தடை வச்சிங்க, பட்டாசு தடை வச்சிங்க, சீனுடைய மொபைல் ஃபோனுக்கு தடை வச்சிங்க, அதெல்லாம் நீங்கள் தடை வச்சிங்க. அப்போது வட இந்தியாவில் தயாராகிற தொழிலதிபர்கள் தயாரிக்கிற அந்த பொருளுக்கு சிக்கல் வந்தால் நீங்கள் சீனாவுக்கு தடை வச்சிங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் கோரிக்கை வச்சோம், இந்தியாவுடைய நம்பர் 1 knitting வேர் திருப்பூர். அப்போது எங்களுக்கு என்ன நீங்கள் செஞ்சீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலை, சரி உங்களை கூட்டின்னு போனேன், மத்திய அமைச்சர் சந்திக்க வச்சேன், ஒன்றும் நடக்கலை, ஒத்துக்கிறேன். இந்த முறை நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறோம், நான் முக்கிய பொறுப்பில் இருக்க போகிறேன். இந்த முறை நிச்சயம் உங்கள் கோரிக்கை பரிசீலிக்கப்படும், உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு வரும், தயவு செய்து எனக்கு இந்த முறை ஆதரிங்க. 3 தொகுதியுடைய செலவுகள் எக்கச்சக்கமாக இருக்கும். அதாவது ராட்சத ஒரு வேகத்தில் திமுக வந்து இறங்கி கொண்டு என்னை தோற்கடிக்க பார்க்கிறது. திமுகவுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்காதீங்க. அதிமுக பற்றி கூட சொல்ல அவர், திமுக வந்து ஒரு ஆளுங்கட்சி அசுர வேகத்தில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்னை தோற்கடித்தால் இந்த 3 தொகுதிகளையும் நீங்களே தோற்கடித்ததாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, 2வது நிதி நீங்கள் பொறுப்பேற்றுங்க இந்த 3 தொகுதிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க எந்த உறுதியும் தரல, ஆனால் கண்டிப்பாக தராமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பிரதானமான ஆளுங்கட்சி நாளைக்கு திரும்ப ஆட்சிக்கு வரும் என்று வேறு சொல்லிட்டாங்க, பயம் இருக்கும். அதனால் ஆனாலும் எல்லாம் கூட்டம் கலைந்து மௌனமாக வெளியேறிவிட்டு பேசாமல் அண்ணாமலை பங்களாதேஷில் போட்டிடணும், அங்கே போட்டிட்டு ஜெயிச்சிருக்கணும், எதுக்கு நம்ம இங்கே வந்து நிதி கேட்குறாருன்னு ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காங்க. பாஜக வேட்பாளர் பங்களாதேஷில் போய் போட்டிடுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு உமிழ்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு மனம் நொந்து போயிருக்கிறார்கள் என்று ஒரு ரகசிய தகவல். நிதி தராங்களோ இல்லையோ, நிதி கண்டிப்பாக குறையும். ஏன்னா ஜிஎஸ்டியால் நொந்து போயிருக்கிறோம், இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டால் காலி ஆகிட்டோம், திருப்பூர் காலி. இந்த நிலையில் நாங்கள் எப்படி நிதி தருவோம்? பேசாமல் அண்ணாமலை பங்களாதேஷில் போட்டியிடலாம் அப்படின்னு கமெண்ட்டு. உண்மையிலே அண்ணாமலைக்கு வாடி போன முகம்,
தொங்கி போன முகம், ரொம்ப வருத்தம் தோய்ந்த மனதோடு கவலையோடு வெளியேறியிருக்கிறார். பாவம் நள்ளிரவு கூட்டம் திவாலாகி இருக்கிறது, அன்பியலாகி இருக்கிறது. நன்றி. நன்றி.